வணக்கம், இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் என்ன? திரையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் மீண்டும் கூட காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுமா என்ற தளத்திலேயே விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். உயர்மட்ட தொழில்நுட்ப குழு ஒன்று அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த உயர்மட்ட தொழில்நுட்ப குழு என்பது தீர்வா அல்லது திசை திருப்பலா? கேட்டது காவிரி மேலாண்மை வாரியம். உச்சநீதிமன்றம் சொன்னதும் அதைத்தான். மத்திய அரசு உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவை அமைப்பதனுடைய நோக்கமும் காரணிகளும் என்ன என்ற கேள்வியை தமிழக விவசாயிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அது தொடர்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களையும் பல்வேறு இடங்களிலும் தமிழக விவசாயிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் தமிழகத்தினுடைய தொடர்ச்சியான சட்ட ரீதியிலான போராட்டத்திற்கான பலன் நமக்கு கிடைக்குமா? இதுவே இன்றைய விவாத பொருளாக இருக்கிறது. இந்த விவாதத்தை இன்று முதல் நீங்கள் நேரலையில் முகநூல் வாயிலாகவும் காணலாம் என்பதை கூடுதலாக தெரிவித்து பயணிக்கின்றேன். அரங்கில் 3 ஆளுமைகளும் நேரலையில் 2 சிறப்பு ஆளுமைகளும் இணைகிறார்கள். இணைந்திருங்கள். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு அஇஅதிமுகவின் சார்பில் பேராசிரியர் திரு தீரன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு BNRS அவர்கள் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம் வரவேற்கிறேன். மற்றும் ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஆனந்த் கண்ணன் அவர்கள் டெல்லி நிலையத்திலிருந்து நம்மோடு இணைகிறார். திரு ஆனந்த் கண்ணன், உங்களையும் நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தி வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் திரு ஐயாக்கண் அவர்கள் திருச்சி நிலையத்திலிருந்து நம்மோடு நேரலையில் இணைகிறார். திரு ஐயாக்கண்ணு, உங்களையும் நேர்களுக்கு அறிமுகப்படுத்தி வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். நான் தீரன் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழக அரசு தொடர்ச்சியான சட்ட போராட்டங்களின் மூலமாக ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட இருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்த பிறகும் கூட அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடங்கள், இடையூறுகள், இன்றைக்கு உயர்மட்ட தொழில்நுட்ப குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கிறது. காவிரி படுகைகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும், அதன் பிறகு அது குறித்து ஆலோசிக்கலாம் என்று எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? காவிரி நீர் பிரச்சனையை பொறுத்தளவில் இது தொடர்ச்சியாக நாம் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 1956 இரு மாநில அல்லது பன்மாநில ஆற்று நீர் பிரச்சனை சிக்கல் தொடர்பாக ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. அந்த இயற்றப்பட்ட சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் ஒரு தீர்ப்பாயம் அமைக்கப்படுவதோ அதை அமைக்க வேண்டிய அதிகாரம் என்பது அரசியலமைப்பு சட்டம் 262வது பிரிவின்படி மத்திய அரசாங்கத்திற்கு உண்டு என்று வலியுறுத்துகின்ற காரணத்தினால இந்த காவிரி மேலாண்மை வாரியம் என்பது இன்றைக்கு அமைக்கப்படாமல் தள்ளி போடப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதை நாம் மிக வருத்தத்தோடு அதை பார்க்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் 1924 ஏற்பட்ட ஒப்பந்தம் 50 ஆண்டுகளுக்கு பின்னாலே அது 74 புதுப்பிக்கப்பட வேண்டும். அது புதுப்பிக்கப்படாமல் அன்றைக்கு கைவிடப்பட்டது. அன்றைக்கு இருந்த திமுக அரசால் அது கைவிடப்பட்டது. அதற்கு பின்னாலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதாவது நடுவர் மன்றமான 1986 புரட்சித் தலைவர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டு, அதே போல் விவசாயிகளும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு, அதனுடைய அடிப்படையில் தான் அன்றைக்கு பிரதமராக இருந்த VP சிங் அவர்கள் அந்த நடுவர் மன்றத்தை அமைக்கிற 1990. நம்ம அது இந்த கடந்த சில வாரங்களா நீட்சியாக தொடர்ந்து நம்ம விவாதிச்சு வந்திருக்கோம். இன்னைக்கு இல்லை, இதில் என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டிய நிலையில், அதாவது இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, எப்பொழுது ஒரு நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பானது அரசிதழில் வெளியிடப்பட்டு விட்டதோ அன்றிலிருந்து அதற்கு முழு அதிகாரம் வந்துவிடுகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இணையானது நடுவர் மன்ற தீர்ப்பு என்பது அது நடைமுறைக்கு வந்துவிடுறது. அதில் 3 மாத காலத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சிருக்கணும். காவிரி மேலாண்மை வாரியம் என்பது மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தினுடைய அதன ஒரு அதிகாரியும் அதே போல் அதனுடைய செயலாளராக இருக்கக்கூடியவங்க காவிரி ஆறு பாயக்கூடிய மாநிலத்திற்கு சம்பந்தமில்லாத வேறு மாநிலத்தை சார்ந்த அவரும் ஒரு எக்ஸ்பர்ட் தான். அந்த மாதிரி ஒரு அதிகாரியும் இப்படியாக அந்த வாரியமானது அமைக்கப்பட்டிருந்தால் தன்னுடைய பணிகளை தொடங்கி இருக்கும். அது என்ன செஞ்சிருக்குன்னா, ஒரு ஒழுங்காற்று குழுவை அமைத்து கொண்டு
அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இங்க தமிழகத்தில் உள்ள நதிகளையும் கர்நாடகத்தில் உள்ள நதிகளையும் அவங்க அண்டர்டேக் பண்ணிக்குவாங்க. குறிக்கோடு ஒரு மணிக்கு தேர்தல் அது இப்போ இந்த விஷயம் வரைக்கும் நம்ம இதுவரைக்கும் விவாதிச்சிருக்கிறோம். நான் என்னுடைய கேள்வி என்பது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து விட்டது. வழக்கு தான் தடையாக இருந்தது என்று பல நேரங்களில் இங்கே அது போன்ற வாதங்கள் வைக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு அதற்கு முற்றிலும் முரணான ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. நீதிமன்றத்திற்கு இதற்கு அதிகாரமே கிடையாது என்று, இதுவரைக்கும் நீதிமன்றம் தான் தடை என்று சொல்லப்பட்ட நிலையில் நீதிமன்றத்திற்கு இதற்கு அதிகாரமே இல்லை என்ற ஒரு வாதம் வைக்கப்படக்கூடிய நிலையில் இதை எப்படி பார்க்கிறது தமிழக அரசுடைய சார்பில் அங்கே உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது 262வது அரசியலமைப்பு சட்ட பிரிவு 262வது பிரிவின்படி ஒரு மத்திய அரசாங்கத்திற்கு தான் அந்த மாதிரி அமைக்க அதிகாரம் இருக்கு. ஆனால் இந்த மாநிலங்களுக்கு இடையில பேச்சுவார்த்தையில் பயனளிக்காமல் போகிற பட்சத்தில் அதுலேயும் அந்த நதிநீர் தாவா சட்டம் 1956 சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது பிரிவு உட்பிரிவு 1ல் அது பேச்சுவார்த்தை பயனளிக்காதுன்னு சொன்னாக்கா தீர்ப்பாயத்தை அமைக்கணும் அப்படி என்றுதான் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பாயமானது வந்து அரசியலில் வெளியிடப்பட்ட உடனே அது அமுலுக்கு வந்து விடுகிறது. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு அதிகாரமே இல்லை. அதாவது பிரச்சனை வரும்போது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் நீதியை பெறலான்ற அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றம் சொல்லுது. சார், நான் அதுலேருந்து எடுத்துக்கிறேன். நான் திரு வீனஸ் அவருடைய கருத்தை கேட்டு வந்தேன். ஒருவேளை அவர் ஏதாவது விமர்சனம் வைத்தால் அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல எதுவாக இருக்கும் திரு ராமசுப்ரமணியன். அடிப்படையில் இதில் தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்பது போன்ற குரல்கள் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனால் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசத்தில் இது இந்த மாதிரியான வாதங்கள் எந்த அளவுக்கு சரியாக இருக்கு. ஏன்னா உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் கூட அதை ஏற்க மறுக்கக்கூடிய ஒரு மாநில அரசு கர்நாடகா. ஆனால் அதை தாண்டியும் கூட இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகள் அல்லது விவசாய சங்கங்கள் மத்திய அரசை கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். மத்திய அரசு நினைத்தால் இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்து விடலாம் என்பது போன்ற விமர்சனங்கள் வைப்பது என்பது உச்சநீதிமன்றம் மத்திய அரசினுடைய சார்பாக அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் வைக்கக்கூடிய வாதமே அதுவாக தான் இருக்குது. உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டே கேட்காத ஒரு மாநில அரசை நாங்கள் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க இல்லையா? உங்களுடைய பார்வை மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற தீர்ப்பிற்கு பிறகும் வந்திருக்கக்கூடிய இந்த சிக்கலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஏற்கனவே இப்போ மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று நிறைய நம்ம பேசிகிட்டே இருக்கோம். இப்போ அண்மையில் 3 வாரத்துக்குள் மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. அப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் போதாது, இன்னும் கொஞ்சம் கால அளவு எங்களுக்கு கொடுக்கணும்னா அப்போ 4 வாரம்னு சொன்னாங்க. இந்த அடிப்படையில் மத்திய நீர்வள குழுவுக்கு தமிழகம், கேரளா, புதுச்சேரி 3 மாநிலமும் தங்களுடைய படிநகராளிகளை பரிந்துரை செய்துட்டாங்க. கர்நாடகம் இன்னும் கொடுக்கல. இப்போ என்ன, இப்போ நம்ம பாரதிய ஜனதா நண்பர்கள் தொடர்ந்து நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள்னே சொல்லிட்டு இருந்தாங்க பல்வேறு விவாதங்களில். நாம் பொறுத்து பார்த்தோம். உச்சநீதிமன்றமும் தீர்ப்பை சொல்லியாச்சு, மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்கணும்னு. 3 மாநிலங்களும் தங்களுடைய படிநகராளிகளை பரிந்துரை செய்து அனுப்பியாச்சு. இதுக்கிடையில் உமாபாரதி தலைமையில் கூட்டமும் போட்டு இது தொடர்பாக பேசியாச்சு. இப்போ வந்து மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்ற வேண்டும், உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிற நடுவண் அரசு, மோடி அரசு, இதே போல தான் 91 சித்தகோஸ் முகர்ஜி தலைவராக இருந்த அந்த நடுவர் மன்றம் இடைக்கால தீர்ப்பு சொன்னது. அன்றைக்கு விபி சிங் அரசு இடைக்கால தீர்ப்பு சொல்ல அதிகாரம் இல்லைன்னு நீதிமன்றம் போடுது. உச்சநீதிமன்றம் இடைக்கால தீர்ப்பு சொல்ல அதிகாரம் உண்டு, நடுவர் மன்ற தீர்ப்பு என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இணையானது என்று தெளிவாக ஒரு தீர்ப்பை அன்றைக்கு கொடுத்தாங்க. இப்போ இன்றைக்கு முழுக்க இந்த பாரதிய ஜனதா அரசு கர்நாடகத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு தமிழகத்தை வஞ்சிக்கின்ற போக்காக இன்றைக்கு புதிய மனு போட்டிருக்கிறது. ஏன் இது உமாபாரதி கூட்டம் போடும்போதே இதை பேசலை? அப்போ அரசு வழக்கறிஞரே 3 வாரம் போதாது, எங்களுக்கு கூடுதல் அவகாசம் வேணும் என்று கேட்கும்போது ஏன் இது அரசு வழக்கறிஞர் சொல்லலை? இப்போ தொழில்நுட்ப குழு என்பது இது முழுக்க திசை திருப்பல் வேலை, பிரச்சனையை ஆறப்படுவது, சட்டமன்ற தேர்தல் மனதில் வைத்துக் முழுக்க அரசியல் வேலை. இது தமிழகத்தை வஞ்சிக்கின்ற போக்கு. இது வெள்ளிக்கிழமை கடந்த 30ஆம் தேதி அன்றைக்கு உமாபாரதி தலைமையிலான கூட்டத்தில், ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு மத்திய நீர்வளத்துறை செயலாளர் சசிசேகர் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்கிறார்கள். ஈவன் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியினுடைய டெல்லி செய்தியாளர் அதை தனியாக பிரத்யேகமாகவே ஒரு பேட்டி எடுத்தார். அவர் அதில் தெளிவாக சொல்லியிருந்தார், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் பணிகளை ஏற்கனவே தொடங்கி இருக்கிறோம், நீதிமன்றம் உத்தரவின்படி 4 வாரங்களுக்குள் மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் என்று தெரிவித்ததை பிரேக்கிங் நியூஸாக கூட கொடுத்தோம். நியூஸ் 1 கொடுத்தது, மற்ற தொலைக்காட்சியிலும் கூட அதை கொடுத்தார்கள். அமைக்கப்படும் என்ற வாதத்தை தான் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், பிரதிநிதிகளும் வைத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று அந்த எண்ணத்திலிருந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பிலிருந்து பின்வாங்க வேண்டிய, மாற்று கருத்தை வைக்க வேண்டிய அவசியமும் தேவையும் எந்த இடத்தில் மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு வருகிறது?
இப்போ ஒரு விஷயத்தை நான் ஆரம்பத்தில் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகின்ற விஷயம் என்பது நாங்கள் சொல்லவில்லை. மாறாக 2008 காங்கிரஸ் அரசே ஒரு சிவில் அப்பீல் போட்டிருக்கு. சரி, அது நம்பர் சொல்கிறேன், 2453/2007 ஒரு சிவில் அப்பீல் போடப்பட்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கி இந்த அஃபிடவிட் ஃபைட் பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் நண்பர்கள்லாம் படித்தார்களா என்று எனக்கு தெரியலை. அதில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுதே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு அதாவது கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு விதமான இந்த மேலாண்மை வாரியம் அமைப்ப வேண்டும் என்று டைரக்ட் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. தட் மீன்ஸ் நீங்க அமைக்கணும்னோ அல்லது அமைக்க வேண்டானோ சொல்றதுக்கு எதற்குமே அதிகாரம் கிடையாது. அமைக்கிறதோ அல்லது அமைக்காம போறதோ அப்படிங்கிறது நாடாளுமன்ற அதிகாரத்துக்கு அவருக்கு குறிக்கிறாங்க. நீங்க வச்சுக்க. ஆனா அடிப்படையில் எனக்கு ஒரு இருக்கக்கூடிய சந்தேகம் திரு ராமசுப்ரமணியன், நீங்களும் கூட ஒரு அட்வொகேட். இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளை தாண்டி விட்டது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே இருந்த நிலையில் அந்த ஆட்சி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி முடிந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருகிறது. 2 ஆண்டுகள் முடிவுற்றக்கூடிய நிலையில் இதே அரங்கத்தில் பல பாரதிய ஜனதா கட்சி பிரமுகரிடம் வைக்கப்பட்ட கேள்வியின் பொழுது காவிரி மேலாண்மை வாரியம் ஏன் அமைக்க மறுக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கின்ற பொழுது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அப்படிங்கிற வாதத்தான் வச்சிங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரமே கிடையாது. உச்சநீதிமன்ற வரம்பிற்குள்ளே அது வரல, நாடாளுமன்ற அதிகார வரம்பிற்குள் தான் அது வருகிறதுனா உச்சநீதிமன்றத்தை இவ்வளவு நாள் ஏன் காரணம் காட்டினீங்க? இந்த 2 ஆண்டுகளுக்குள் நீங்கள் அமைத்திருக்கலாமே அப்படின்னு கேட்கிறேன். 2 ஆண்டுகள் எத்தனை கூட்டத்தொடர்கள் கலைந்திருக்கிறது? இதே நீங்க கேட்ட இதே கேள்வி சுப்ரீம் கோர்ட்லையும் கேட்டாங்க. அதற்கு அட்டார்னி ஜெனரல் என்ன பதில் சொன்னார்னா, இது ஒரு மிஸ்டேக்கு தான், நாங்கள் அதை கவனிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி தெளிவுபடுத்தி இருக்கின்றார் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை எதற்காக லிசன் டு மீ. அதாவது நான் சொல்லுகின்றது யூபிஏ கவர்மெண்ட்டு 2000 அதான் நான் சொன்ன மாதிரி இந்த சிவில் அப்பீல் 2457/2007 ஒரு அப்பீல் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லுகின்றாருன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஆகவே இதற்கு என்னென்னா பரிகாரம் என்னன்னா, இந்த விஷயத்தை பார்லிமெண்ட்டில் வைக்கணும், 2 அவைகளில் வைக்கணும், அது பர்மிஷன் வாங்கி அதற்கு பிறகு தான் இந்த போர்டு என்று அமைக்க வேண்டும். 2வது விஷயத்தை நான் ரொம்ப தெளிவுபடுத்த வருகிறேன். இப்போவும் கூட எங்களுக்கு ஒன்றும் எதிர்ப்பே கிடையாது. போர்டு அமைக்கக்கூடாது, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் சொல்லவே இல்லை. மத்திய அரசு கூட சொல்லல. அதற்கு முக்கியமான தடைக்கல் என்பது இந்த மாதிரி சட்ட ரீதியாக சில சிக்கல்கள் இருக்கின்றன. அதற்கு பிறகு எப்படி இந்த டிஸ்கஷன் போகும்னு எனக்கு தேவைன்னா முதல்ல 2 விஷயத்தை சொல்லிடுறேன். அடுத்ததாக இப்ப இந்த டைரக்ஷன் கொடுத்தது என்பது 2 பேர் நீதிபதி இருக்கக்கூடிய அந்த அமர்வு. ஆக்சுவலாக 18ஆம் தேதி அன்னைக்கு 3 பேர் அமர்ந்த நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதை பற்றி விசாரிப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த விஷயத்தை, இந்த சிவில் கேஸ் எல்லாத்தையும் ஒன்றாக எடுத்து அவர்களுக்கு தான் அந்த பவர் இருக்கு. 2 பேர் கொடுப்பதற்கு பவர் இல்ல. ஒரு விஷயம் இல்ல. எனக்கு ஒரு இரண்டாவது ஒரு வாதம் வைக்கிறீங்க நீதிமன்றத்துக்கு பவரே இல்லைன்னு, இன்னொரு பக்கம் வாதம் வைக்கிறீங்க நீதிமன்றத்துக்கு 2 பேருக்கு கூடிய அமர்வுக்கு அதிகாரம் இல்லை, 3 பேர் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்படணும்னு. நான் சொல்லல சார், ஆல்ரெடி இந்த விஷயத்தை பத்தி சுப்ரீம் கோர்ட்ல 3 பேர் கொண்ட அமர்வு அவங்க விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரை 2 பேர் சொல்வது என்பது சரியான வாதம் அல்ல அப்படிங்கிற சொல்லிட்டு, இரண்டாவதாக பேராசிரியர் ஆரம்பத்திலே கரெக்டா 2 விஷயம். அவசர சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது, 5 முறை கொண்டு வரப்பட்டது ஜிஎஸ்டிக்காக. அது கடுமையாக விமர்சனம். ஜிஎஸ்டிக்காக இன்ன பிற விஷயங்களுக்காக 5 முறை அவசர ஜனாதிபதி கேள்வியை எழுப்பினார். ஏன் இவ்வளவு முறை அவசர சட்டம் கொண்டு வர வேண்டிய தேவை என்ன அப்படின்னு நாடாளுமன்ற ஜனநாயக முறை குறித்து ஜனாதிபதி குடியரசுத் தலைவரே ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். என்னுடைய கேள்வி என்பது, அவசர சட்டத்தின் மூலமாக இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க ஜிஎஸ்டிக்கு அப்படி இல்லை. சுப்ரீம் கோர்ட்ல பார்லிமெண்ட்ல தானே சார் 2 டிஸ்கஸ் பண்ணி தான் அதுக்கு முன்பாக அவசர சட்டம் கொண்டு வந்த பிறகு பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன் வந்து தான் நீங்க நிறைவேற்றுறீங்க. ஆஃப் கோர்ஸ். பட் அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டதா இல்லையா? நீங்க இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற இடத்தில் உச்சநீதிமன்றத்திற்கு அதற்கான அதிகாரம் இல்லை என்று சொன்னால் அதை ஒரு அவசர சட்டத்தின் மூலமாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சிக்கல் இருக்கு? இல்ல முதல்ல இந்த உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவும் கூட மரியாதைக்குரிய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்களுடைய கோரிக்கை, அது அந்த காப்பியா இருக்குது. அவர் கேட்கிறார் உயர்மட்ட தொழில்நுட்ப குழு ஒன்று அமைக்க வேண்டும் என்று. தமிழகம் அதை எதிர்க்கிறது. ஆனால் கர்நாடக முதலமைச்சருடைய கோரிக்கை ஏற்று உயர்மட்ட தொழில்நுட்ப குழு ஒன்று அமைக்கப்படுகிறது என்று சொன்னால்
தமிழகத்திற்கு தொடர்ந்து அநீதி இழைக்கப்படுகிறது என்று அவருடைய வாதத்தை அது உறுதி செய்வது போல இருக்கிறதுல. இந்த விஷயத்தை பற்றி இன்னைக்கு நீங்கள் ட்விட்டரில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்ததை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் மத்திய அந்த அமைச்சரை பார்க்க போகின்றார், அந்த உமா பாரதி அவர்களையும் பிரதம மந்திரியை நான் பார்த்து இந்த விஷயத்தை பற்றி பேசப் போகின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சனையுடைய ஆழம் புரிகின்றது என்பதை தெளிவுபடுத்த வருகின்றேன். அடுத்ததாக ஒரு குழு திரு இல கணேசன் அவர்கள் இன்று சொன்ன விஷயம் நிச்சயமாக ஒரு குழு இங்கே இருந்து சென்று பிரதம மந்திரியும் மற்ற முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்களையும் பார்த்து பேசுவதற்காக செல்ல போகின்றது என்பதை தெளிவுபடுத்துகிறார். மறுபடியும் இது லீகல் இஷ்யூ தான் சார். நான் லீகல் இஷ்யூ முதல் சுற்று கருத்து அவற்றையும் கேட்டு வந்துறேன். நம்முடைய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் நான் கேட்டுட்டு வந்தேன். திரு ஆனந்த் கண்ணன், இதில் உச்சநீதிமன்றத்திற்கான அதிகார வரம்புகள் என்ன, நாடாளுமன்றத்திற்கான அதிகார வரம்புகள் என்ன என்பது குறித்து அப்பாவி விவசாயிகளுக்கு தேவை தண்ணீர் மட்டுமே, இதுல யாருக்கு அதிகாரம் என்பது அவர்களுக்கு முக்கியமில்லை. ஒரு பக்கம் திடீர்னு உச்சநீதிமன்றத்திற்கு தான் அதிகாரம் என்ற வாதமும், இன்னொரு பக்கம் வழக்கு தான் தடை என்ற வாதமும், இன்னொரு பக்கம் இல்லை நாடாளுமன்றத்திற்கு தான் இதற்கான அதிகாரம் என்ற போத கற்றறிந்த மேதைகளினுடைய வாதங்கள், அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்களுடைய வாதங்கள், நீதிமன்றத்தில் வாதிடக்கூடிய வழக்கறிஞர்களுடைய வாதங்கள்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் விவசாயிகள் இங்கே செத்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டம் சரியாக என்னதான் சொல்லுகிறது? திரு ஆனந்த் கண்ணன், உங்களிடம்தான் கேள்வி. Shanant, can you hear me? ஆக்சுவலாக இந்த ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்ட்ரிக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்டை ஸ்ட்ரிக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது செக்ஷன் 6 கம்ப்ளீட்லி சேஸ். நான் அதை ஆன்சர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஹோப் யூஆர் ஹலோ. Yes, go ahead. Sorry, I'm not able. Yeah, I'm able to hear you. Are you able to hear me? Yes, please. Once அந்த ட்ரிபுனலோட அவார்ட் அஃபிஷியல் கெசெட்டில் பப்ளிஷ் பண்ணினதுக்கப்புறம் then what it had to be done is it shall be implemented. There is no other go. It's attained finality. It had to be implemented. So further on the other provision number 2 la paakumbodhu, to what extent it will have a binding effect paakumbodhu, it will have a binding effect equal to an order or decree passed by the Supreme Court. ஸோ ஒரு ட்ரிபுனல் பாஸ் பண்ண அவார்டே இட்ஸ் ஈக்குவல் டு அன் ஆர்டர் ஆர் டிகிரி பாஸ் பை அ சுப்ரீம் கோர்ட். அப்படி இருக்கும்போது இந்த மேலாண்மை குழுங்கிறது நான் பார்க்கறது இட்ஸ் அ கம்ப்ளீட் டைவர்ஷனாக போகுது. இப்போ மக்கள் அவார்டை விட்டுட்டு வாட் வி காட்ங்கிற அவார்டை விட்டுட்டு கம்ப்ளீட்லி மேலாண்மை குழு அமைக்கல அப்படிங்கிற ஒரு டாபிக்கு கம்ப்ளீட்டாக டைவர்ட் ஆயிருக்கிறாங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட்டே இன் இட்ஸ் ஆர்டர் செட் தட் ஒரு ரூல் ஆஃப் லா and also to the greatest extent it even went to say that the majesty of law has been dented. That's a exact word used by Supreme Court judges. So ஒரு சுப்ரீம் கோர்ட்டே இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்டென்ட்டாக போய் இவ்வளோ ஒரு ஹார்ட் வேர்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அப்படி இருக்கும்போது நாளைக்கு ஒரு மேலாண்மை குழு அமைச்சாலுமே ஒரு சுப்ரீம் கோர்ட் சொல்லியே கேட்காத போது வாட் கர்நாடகா இஸ் கோயிங் டு டூங்கிறது இட்ஸ் அ வெரி பிக் கொஸ்டின். மோர் ஓவர் அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியா இன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் சப்மிஷன் அந்த அன்னைக்கு வரும்போது he said in before the honorable Supreme Court, before the judges to சொல்லும்போது he said within few weeks, within that span of time la காவிரி மேலாண்மை குழு அமைக்கப்படும்னு சொன்னாங்க. where he is the Attorney General of India, we should mind it. அதுக்கப்புறம் we don't know what happened to them. Immediately they file an IA file பண்ணிட்டு they say then அந்த ஆர்டர் மாடிஃபை பண்ணணுங்கிறாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி யூ டர்ன் ஃப்ரம் த பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். இவ்வளோ எஃபர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இட் இஸ் கம்ப்ளீட்லி யூஸே இல்லாதது 1 minute சென்ட்ரல் கவர்மெண்ட் had did it merely by compromising to that extent. Okay, Tirkanan, I will come back to you.
திரு ஐயாக்கண்ணு அவர்கள் நீங்கள் உங்களுடைய தொடக்கச்சொட்டு கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இதில் அவர் வழக்கறிஞர் சொன்ன மாதிரி நமக்கான அவார்ட்ஸ் என்னங்கிறத தான் நம்ம பேச வேண்டியிருக்குது. காவிரி மேலாண்மை வாரியத்தை நோக்கி ஓடுவது அப்படிங்கிறதும் கூட அது எந்த அளவுக்கு சரியானது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறாங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு விட்டால் சிக்கல் தீர்ந்து விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், மத்திய அரசு ஒரு யூட்டர்ன் எடுத்திருக்குது அப்படிங்கிற அந்த வழக்கறிஞருடைய பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யூட்டர்ன் எடுத்துருக்காங்கன்னா அதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயா, அரசியலமைப்பு சட்டமே நீதித்துறை, நிர்வாகத்துறை, சட்டத்துறை என்ற மூன்றை வச்சு மூன்றும் ஒன்றோட ஒன்று அப்படியே லிங்க் ஆகி தான் இருக்குது. இந்த நிர்வாகத்துறையும் சட்டத்துறையும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பாக நடக்கும் பொழுது நீதித்துறை தான் அதை கண்ட்ரோல் பண்ணுது. என்ன சட்டம் ஏற்றினாலும் செல்லாதுங்கிற அதிகாரம் நீதித்துறைகிட்ட இருக்குது. அதே போல் நிர்வாகத்துறை என்ன பண்ணாலும் செல்லாதுங்கிற சட்டம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குது. இந்த காவிரி மேலாண்மை வாரியமே உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி தான் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தான் 4 வாரத்தில் அமைக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் 4 நாளில் அமைக்கணும்னு சொன்னாங்க. அந்த நீதிபதிக்கு தெரியாத விஷயமா சொல்லிட்டாங்க. இன்றைக்கு மத்திய சர்க்கார் கர்நாடகத்தில் ஆட்சிக்கு வரணும், அங்கே தேவகவுடா கூட கூட்டணி வச்சுக்கணும். தேவகவுடா உண்ணாவிரதம் இருந்தார், அவர் உண்ணாவிரதத்தை நிறுத்த மாட்டேன்னாரு. மோடி அவர்கள் அவர்கிட்ட பேசணுன்னு என்ன பண்ணிட்டாரு, நான் மோடி பேசிட்டேன் அப்படி உண்ணாவிரதத்தை நிறுத்தினாரு. என்ன பேசுறேன்னா சொல்ல மாட்டேன்ட்டாரு. ஏன் சொல்ல மாட்டேன்ட்டாரு? அவர் கூட கூட்டணி வச்சுக்கலாம், இங்கே ஆட்சியை பிடிச்சிடலாம், தமிழகத்தை வஞ்சம் தீர்த்து விடலாம் என்று தான் பேசியிருக்காங்க. அந்த தான் எங்களுடைய எண்ணம். கர்நாடகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இவங்க தேவகவுடாவில் சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி விட மாட்டேன்னு சொன்ன சீதாராமையா இன்றைக்கி 6500 கணி திறந்து விட்றேங்கிறாரு, 2000 கணி திறந்து விட்றேங்கிறாரு. எதுக்கு சொல்கிறாரு? எது பெருசு? இன்றைக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சிட்டா அங்கே எவ்வளோ மழை பெஞ்சிச்சு, எவ்வளோ ஏக்கர் சாவடி பண்ணுறாங்க, எவ்வளோ தண்ணி எடுத்துக்கிறாங்க, தமிழ்நாட்டில் எத்தனை ஏக்கர் சாவடி, எவ்வளோ மழை பெஞ்சிச்சு என்று கணக்கு கொடுத்து யாருக்கு எவ்வளோ தண்ணி விட்டுருவாங்க. அதனால் 10-20 காவிரி நடுவமன்ற தீர்ப்பின்படி 20 லட்சம் ஏக்கர் சாவடி பண்ற கர்நாடகா 45 லட்சம் ஏக்கர் சாவடி பண்ண முடியாது. அதுக்காக நான் திருப்பி வரேன். அந்த இடத்துல இருந்தே உங்கள்கிட்ட நான் திருப்பி வரேன். உங்களுடைய தொடக்க சுட்டு காத்தி நான் அப்படியே எடுத்துக்கிறேன். சொன்னா காவிரி மேலாண்மை வந்துச்சுன்னா அது தொடர்ச்சியாக தமிழகத்திற்கான உரிமைகளை கொடுத்தே தீர வேண்டும் என்ற ஒரு இடத்திற்கு தள்ளப்படுவார்கள். அதற்கு அஞ்சியே 6000 கண்ணாடி ஒரு சொட்டு கூட தர முடியாது என்று சொன்னார்கள். 6000 கண்ணாடி தண்ணீரை திறப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லிக்கிறீர்கள். தொடக்கச்சுட்டு கருத்துக்களை நாம் இந்த அளவில் எடுத்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பயணிக்கலாம். இடைவேளைக்கு பிறகு தேவை நிச்சயமாக தண்ணீர் மட்டுமே. அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக சொல்லிய பிறகும் ஏன் இதில் இவ்வளவு அரசியல் ரீதியிலான குழப்பங்கள் என்ற கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். தேவகவுடாவை சந்தித்த பிரைம் மினிஸ்டர் ஏன் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களை, அஇஅதிமுகவினுடைய நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்கள உறுப்பினர்கள் பிரைம் மினிஸ்டர் நேரில் சந்திக்க சென்றார்கள். சந்திக்க இயலாத நிலை இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து. பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தில் தான் அவங்களுடைய கோரிக்கைகளை கொடுக்க வேண்டிய ஒரு நிலை. இவையெல்லாம் ஏன் என்ற கேள்வியோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு செல்லலாம். இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். இணைந்திருங்கள். மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். தீர்மா காவிரி பிரச்சனை என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு ஒரு யூட்டர்ன் எடுத்திருக்கிறதா தன்னுடைய நிலைப்பாட்டில் என்பது குறித்து பேசிக்கணும். பேராசிரியர், நீங்கள் அவருடைய கருத்தில் ஏதோ மாறுபட முற்பட்டீங்க. அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் இதை அரசிதழில் வெளியிடறதுக்காக வழக்கு போட்டு அரசிதழில் வெளியிடப்பட்டது. நாம் என்ன கேட்குறோன்னா, அதற்கு முன்பு இருந்த திமுக காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தான் இடைக்கால தீர்ப்பை 7-8 ஆண்டு காலமாக வெளியிடாமல் தவிர்த்தது. இந்த பாஜக அரசும் என்ன செய்கிறது என்று சொன்னால், 2013 அரசிதழில் வெளியிடப்பட்டு இப்போ 3 வருஷம் ஆகுது. இதில் வெளியிட்டிருக்கலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு காரணம் காட்டுறாங்க. நான் வாதத்துக்காக கேட்குறேன், இதே இந்திய அரசானது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் தெளிவாக 60களில் போடப்பட்டது. நேருவும் அயூப் கானும் போட்டது. உலக வங்கி தலைவருடைய நடுவராக இருந்து போடப்பட்ட ஒப்பந்தம். அதில் தெளிவாக சொல்கிறாங்க, மேற்பரப்பு பாசன பரப்பை விட கீழ்பரப்பு பாசன பரப்புக்கு தான் அதிக உரிமை உண்டு, எப்பொழுதுமே கடைமடைக்கான உரிமை என்பது அப்படின்னு வலியுறுத்துறாங்க. அதோடு இல்லை, 80-90% தண்ணீர் பாகிஸ்தானுக்கு நாம கொடுத்துட்டு இருக்கிறோம்.
ஆனால் இன்றைய வரல 2 போர் நடந்துடுச்சு. 65 ஒரு போர் பாகிஸ்தானோட, 71 ஒரு போர் நடந்துடுச்சு. அதன் பிறகு கூட இன்றைய வரையில் அதை கடைபிடிக்கிறாங்க. நம்முடைய நீர்மின் திட்டங்கள்லாம் அவன் வந்து பாகிஸ்தான் வந்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிட்டு தடுக்கிறான். ஆனாலும் கூட அதை இன்றைய வரையில் நிறைவேற்றுகிறார்கள். நாம் என்ன கேட்கிறோம் என்றால், பாரதிய ஜனதா கட்சி அரசு மாண்புமிகு அம்மா அவர்களோடு மோடிக்கு எல்லாருமே என்ன சொல்றாங்க, அவங்களுக்கும் பிரதமருக்கும் தமிழக மரியாதை ரீதியான ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தும் கூட எங்களுக்கு என்ன சந்தேகம், இது வந்து விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணனுடைய சந்தேகம் மட்டுமல்ல, உலகத்துக்கே இந்த சந்தேகம் வந்து விட்டது. அங்க வந்து இவர் வந்து முன்னாள் பிரதமர் தேவகவுடா, அதை நான் வலியுறுத்தி ஏன் சொல்றேன்னா, ஒரு முன்னாள் பிரதமர் வந்து எல்லாருக்கும் பொதுவாக, இப்போ எப்படி மத்திய அமைச்சர்கள் வந்து இந்தியா முழுக்க தான் அவங்க மத்திய அமைச்சர்களே தவிர வந்து கர்நாடகத்துக்கு மட்டுமல்ல, இல்லை தமிழகத்திற்கு மட்டுமல்ல, அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய வரம்பு மீறி அந்த கூட்டங்களில் கலந்துட்டு ஒரு சொட்டு தண்ணீர் கூட விடக்கூடாது அப்படின்றத வலியுறுத்தி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரணங்களாக நடக்கும் பொழுது நான் கேட்பது என்னவென்று சொன்னால், பகை நாடான பாகிஸ்தானுக்கே நீதி வழங்கக்கூடிய இன்றைய இந்திய அரசும் கூட ஏன் இந்த காவிரி நீர் ஒப்பந்தத்தில் மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுல என்ன இடையூறு இருக்கு? முதல்ல 4 வாரம் கொடுக்குறாங்க, அப்புறம் 4 நாள் ஆக்குறாங்க, இப்போ அதிகாரம். ஆனால் எப்பொழுது அதிகாரம் நீதிமன்றம் தலையிடும் என்று சொன்னால், பிரதமர் அந்த அரசிதழில் வெளியிட்ட பிறகு மேலாண்மை வாரியம் அமைக்கல. அப்போ அந்த நேரத்தில் பாதிப்புக்கான மாநிலம் உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டு நீதியை பெறலாம். அப்படிப்பட்ட நீதியை தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றமானது தீர்ப்பாக வழங்கி மேலாண்மை வாரியம் அமையுங்கள், காவிரி நீர் ஒழுங்காற்று குழு அமையுங்கள் என்று சொல்லுகிறாங்க. அதுலேருந்து ராமசுப்ரமணியன் கேட்டு வரேன். 27 செப்டம்பர் சித்தராமையாவுடைய வழக்கறிஞர் நாரிமணனுக்கு சித்தராமையா ஒரு கடிதம் எழுதுகிறார். அனைத்து கட்சி கூட்டத்தை நான் கூட்டினேன். அந்த கூட்டத்தில் உரைகள் ஆடியோவாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. 3 மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட கர்நாடக அமைச்சர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் கர்நாடக மக்களின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு ஒருமித்த கருத்தோடு தண்ணீர் திறந்துவிட இயலாது என்று நாங்கள் தீர்மானம் நிறைவேறும், அதை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோன்னு. செப்டம்பர் 30 பாலி நாரிமன் திருப்பி அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். கர்நாடகா சார்பாக வாதிடுகிற வழக்கறிஞர் என்ற முறையில் உங்கள் தரப்பு வாதங்களை நீதிமன்றத்தின் முன் வைப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். மாநிலத்திற்கு ஆஜராகிற நாம் எல்லோருமே நீதிமன்றத்திற்கு கட்டுப்பட்ட அலுவலர்கள் என்ற முறையில் நாம் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு கட்டுப்பட்டவர்களாவோம். ஆகையால் மாநிலத்தின் சார்பாக வாதிட முடியாது. உங்கள் கருத்தை நான் வச்சிடறேன், ஆனால் நீதிமன்ற தீர்ப்பிற்கு நாம் கட்டுப்பட்டவர்கள் என்று பாலி நாரிமன் சொல்கிறார். நீதிமன்றம் இதை பாராட்டுகிறது. நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு அனைவரும் கட்டுப்பட்டவர்கள் அப்படிங்கிற முறையில் அவர் சொல்றாரு, மத்திய அரசு அரசியலில் வெளியிடப்பட்ட பிறகு அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் நடைமுறைப்படுத்தவில்லை. நடைமுறைப்படுத்தாத நிலையில் ஒரு மாநில அரசு மத்திய அரசு கேட்குது, மத்திய அரசு நடைமுறைப்படுத்தலை. அப்புறம் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட உச்சபட்ச அதிகாரம் என்பது நீதிமன்றம் தான். உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. சட்ட ரீதியிலான போராட்டம். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்த பிறகு அதையும் நாங்கள் செய்வோம் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு யூ-டர்ன் அப்படிங்கிறது ஐயாக்கன்னு சொல்கிற மாதிரி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இந்த வர இருக்கக்கூடிய அடுத்தடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவிற்கு வலுவான சக்தியாக வளரவில்லை. கர்நாடகத்தில் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று நினைக்கிறது. அதுதான் காரணங்கிறார். இல்லை சார், நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னது போல் 2007 ஒரு சிவில் அப்பீல் போட்டிருக்காங்க. யாரு யூபிஏ கவர்மெண்ட்டே போட்டு. இருங்க சார், நான் தரேன். எனக்கு என்ன தெரியுமா நான் தான் பேச முடியும். மொழியே நான் எப்படி பேசுறேன் நீங்க எனக்கு சொல்ல முடியாது. கொஞ்சம் சும்மா இருங்க சார், கொஞ்சம் சும்மா இருங்க தயவு செய்து. நான் பேசுவதற்கான கொடுங்க. நீங்க 2013 அரசு சும்மா இருக்கு சார். 2000 இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல என்ன சார் சொல்லிருக்காங்க, நாங்க இந்த ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அப்பவே அந்த மாதிரி சொல்லி இருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணிருக்கோம் இல்லையா. அப்ப இது தவறுனா இன்னைக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்கோம், எஸ் வி ஆர் சேயிங் தட் அந்த வாரியம் அமைக்கிறதுக்கு இவ்வளவு வழக்கு நடந்து இருக்கும்போது இந்த 2008 பெட்டிஷன் தெரியாது. ஒரு நிமிஷம் சுப்ரீம் கோர்ட் கவனிக்க தவறி மறந்து விட்டோம் என்று அட்டார்னி ஜெனரல் ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன், அதற்கு அவர் பதில் சொல்ல. ஒரே விஷயம் ப்ளீஸ் அலோ மீ டு டாக். இரண்டு மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை தீர்க்க வேண்டிய இடத்தில் மத்திய அரசு இருக்கிறது. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது. அவர் கேட்கிறாரு, நானோ நீங்களோ வீணோ ஒரு சோப்பு அங்கே வாதிடல.
அட்டார்னி ஜெனரல் பேசுறாரு. அவர் வந்து பேசி சொன்னதை ஜஸ்ட் லைக் வந்து நம்ம வந்து இல்ல நாங்க கவனிக்காம சொல்லிட்டோம்னு சொல்லக்கூடிய வாதம் என்பது எவ்வளவு பிழையான வாதம். இத வந்து இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார். அட்டார்னி ஜெனரல் சொன்னது எஸ், அவரே நான் மிஸ்டேக்னு ஒத்துன்றார். எனக்கு புரியல. 2007 நான் சொன்ன இந்த அப்பீல்ல என்ன சொல்லிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்ப இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. இத பத்தி எழுதி சொல்லிருக்கேன். சுப்ரீம் கோர்ட்ட விட்டு அதனால தான் ரெவ்யூ பெட்டிஷன் போடப்பட்டிருக்கு. இன்னும் உடைத்து கேள்வி கேக்குறேன். ஐயாக்கு ஒரு டவுட் வைக்கிறார், ரொம்ப தெளிவா வைக்கிறார். விஎன்எஸ் அந்த கேள்வி தான் வைக்கிறாரு. அட்டார்னி ஜெனரலோ அல்லது மத்திய அரசும் முதலில் இந்த வாதத்தை வைக்கவில்லை. எப்பொழுது இந்த வாதத்தை மடைமாற்றுகிறார்கள், திசை மாற்றுகிறார்கள் என்று சொன்னால் எப்பொழுது தேவேகவுடா அவர்கள் போய் பிரதமரை சந்திக்கிறாரோ அதன் பிறகு உங்களுடைய கற்பனைகள் இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஆனால் சட்ட ரீதியாக என்ன இருக்கோ அதான் நான் அப்படியே கேக்குறேன். இதே சட்ட ரீதியா பேசுங்க. நீங்க அரசியல் நீங்க அது வந்து அவர் வந்தார், அதனால தான் நாங்க ரெண்டு பேரும் அலையன்ஸ்க்காக இல்ல. யூ ஆர் ஆல்சோ அட்வொகேட். என்னோட கேள்வி இதே அரங்கில் நீங்க கூட பேசியிருக்கிறீங்க. மல்ல இன்ன பிற பாரதிய ஜனதா கட்சியில எல்லா நிர்வாகிகளும் பேசியிருக்காங்க. பேப்பரை காட்டி சொல்லுவாங்க இருக்கு சார், நீங்க எடுத்துக்கங்க சார். உச்சநீதிமன்றமே கேட்டிருக்கு சார். நீங்க இது ஒரு சிவில் கேஸ், ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க, ஏன் அர்ஜென்ட் பண்றீங்க கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைன்னா நாங்க அமைச்சிருவோம் அப்படின்னு சொன்னீங்க. உச்ச நீதிமன்றம் சொல்லிய பொழுது நீங்க கூட ஒரு வாரம் டைம் கேட்டீங்க. கூட ஒரு வாரம் கொடுத்த பொழுது நாம அமைப்போன்னு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சருக்கும் அது தெரியாது, அட்டார்னி ஜெனரலுக்கும் அது தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோங்கிற மாதிரி ஒரு வாதம் சொல்றது. இது ஒரே அதாவது 5வது பேஜ் இந்த அஃபிடவிட்ல சொல்றாங்க. அந்த பேரால என்ன சொல்றாங்கன்னா செக்ஷன் 11 read with article 262 is mentioned about the lack of jurisdiction. அப்பே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி. ஆகவே இல்ல அந்த விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் கோட்டை விட்டது. அதை நாங்களும் மறந்து போய் விட்டோம். சாரி, it is a mistake. It is a mistake on the part of Supreme Court also. அதனால தான் சார் ரிவ்யூ போடுறாங்க. இன்னைக்கு ரிவ்யூ தப்பா இருந்ததுன்னா இன்னைக்கு என்ன சொன்னாங்க? இன்னைக்கு அது சொன்னது வாதம் சரி என்பதை சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கொண்டு இதை எல்லாம் going ahead அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? இதை எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த ஆண்டு உறுதியாக ஜல்லிக்கட்டு நடந்தே தீரும் என்று மத்திய அரசு உறுதி சொல்லித்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை காட்டித்தான் நீங்கள் அதில் ஒரு இது வந்துச்சு. மீனவர்களுக்கான தனி அமைச்சராக அமைக்கப்படும் என்று சொல்லியிருந்தீர்கள். இப்பவும் நான் கேட்குறேன், விட்டுருங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் உச்சநீதிமன்றம் கட்டுப்படுத்த முடியாது, ரைட்? நாங்கள் மக்களவையும் மாநிலங்களையும் கூட்டி தான் அமைக்கணும்ட்டீங்கல்ல. அமைக்கணுங்கிற முடிவில் பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு மாற்றுக்கருத்திலே நீங்கள் சொல்கிறீங்க. இந்த இடத்துல நான் இதற்கு முன்பு பேராசிரியர் ராஜலட்சுமி அவர்கள் வந்திருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சி. அவர்கிட்ட கேட்டேன், 4 வாரங்கள் கழித்து இதே அரங்கில் கூடுவோம், ஐ எம் ஷுவர் மத்திய அரசு இதில் வேறு ஏதாவது சட்ட காரணங்களை சொல்லும்னு சொன்னார். அவர் சொன்னார் இல்ல மத்திய அரசு உறுதியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும்னாரு. இன்னைக்கு அன்றைக்கு நாங்கள் வைத்த வாதம் நடந்துச்சு. நான் இப்போ ஒரு வாதம் ராஜலட்சுமியா இருக்கட்டும், ராமசுப்ரமணியன் இருக்கட்டும், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி முடிச்சிரேன். கவர்மெண்ட் இந்த மாதிரி சொல்லி இருக்குன்றது தெரியாது. கேள்வி முடிச்சிரேன். நீங்க நாடாளுமன்றத்தை கூட்டி காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பீர்கள் அல்லது அமைக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் அது என்ன என்னால அதுக்கு நிச்சயமா பொன் ராதாகிருஷ்ணன் அஷூரன்ஸ் கொடுத்திருக்கின்றார். திரு இல கணேசன் இப்ப எம்பி ஆகி இருக்கிறார். அவர் இன்னைக்கு பேசி இருக்கிறது என்னன்னா ஒரு குழு இங்கிருந்து பாரதிய ஜனதா பேசுறது இல்ல. நம்முடைய சட்ட ரீதியா என்ன இருக்கோ அதான் சார் பேச முடியும். அதாவது பிரேக் பண்ணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா உள்நோக்கம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறத நாம் நம்புகிறோம். ஆனால் கர்நாடக சட்டமன்றத்தில் இப்போ கூட வந்து பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்து எப்போ தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க? இந்த தண்ணி திறந்து இருக்க அந்த இது மேலாண்மை வாரியம் அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு கிடையாது அப்படின்ற இந்த நிலைப்பாடுகள்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு வந்த உடனே கர்நாடக சட்டமன்றத்தில் பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. அப்ப அது உள்நோக்கமா ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அந்த இடத்துல இருந்தே வருகிறேன். அப்ப சந்தேகம் வருதா இல்ல? வர நிச்சயமாக மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும் அல்லது மரியாதைக்குரிய திரு இல கணேசன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது தமிழக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் இருக்கட்டும் தமிழகத்தின் பக்கம் நிற்கிறார்கள். அதில் யாருக்கும் எந்த ஐயமும் மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை தாண்டி
தேசிய கட்சியாக, கட்சியை விட்டுருங்க, மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கலாம், ஆனால் மத்திய அரசிற்கு ஒரே நிலைப்பாடு இருக்க வேண்டும். அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் செயல்படக்கூடிய நிலைப்பாடாக இருக்கணும். அந்த நிலைப்பாட்டின்படி அவர்கள் செயல்படுவார்களா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுமா என்ற கேள்விதான் மீண்டும் 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 இங்கே தொக்கி நிற்கிறது. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் அரசியல் காரணங்களா, சட்ட காரணங்களா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். இணைந்திருக்கு. இன்னும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். தீர்மா காவிரி பிரச்சனை விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். டெல்லியிலிருந்து உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஆனந்த் கண்ணன் அவர்களிடம் கேட்கலாம். திரு ஆனந்த், இப்போ ராமசுப்ரமணியன் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த வாதம் என்பது அது எஸ் அஃப்கோர்ஸ் நாங்கள் அதை கவனிக்கல, இதற்கு முன்பு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சி காலத்திலேயே செய்யப்பட்ட ஒன்று, அந்த சட்ட ரீதியிலான ஒரு சிக்கல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன ஃபர்கெட் பண்ணிட்டோன்னா, இட் இஸ் அ ஸ்டாண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். என்னன்னா வெதர் வந்து இந்த காவிரி மேலாண்மை காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கிறது வந்து வெதர் பை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் பை சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஆர் எல்ஸ் இட் இஸ் பை பார்லிமெண்ட்டாங்கிறது ஒரு டிபேட்டபிள் இஷ்யூங்கிற ஒரு ஸ்டாண்டை தே ஹேவ் டேக்கன் இட். பட் ஹவவர் ஆஸ் பர் த ப்ரொவிஷன் ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, before laying it before the parliament in both the houses, it's a duty of the central government to do two main things. One is வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீமை ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் அ ஸ்கீம் பண்ணணும். இந்த மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் ஃபார்ம் பண்ணணும். அந்த ஸ்கீமில் என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ப்ளஸ் ரெகுலேஷன்ஸும் ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு தான் இஃப் அட் ஆல் வந்து டிபேட்டபிள் இஷ்யூ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாங்களா இல்லை பார்லிமெண்ட் வந்து த்ரூ பார்லிமெண்ட் பண்ணுறாங்களாங்கிறது ஸ்கீமும் ரெகுலேஷனும் பண்ணினதுக்கப்புறம் தான் இட் ஹேட் டு பி லேட் பிஃபோர் த பார்லிமெண்ட். அட்லீஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹை டைம் என்னன்னா அட்லீஸ்ட் வந்து ஸ்கீமும் ரெகுலேஷனும் அட்லீஸ்ட் தே ஷுட் பி ரெடி பை நவ். இவ்வளோ லாங் டைமில் இதுதான் வந்து சென்சிட்டிவ்னஸ் ஆஃப் த ஃபார்மர்ஸ் ஆர் க்ரையிங். அட்லீஸ்ட் இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இட் இஸ் வித் தெம். எஸ் அஃப்கோர்ஸ். நான் வரேன், நீங்கள் நோட் பண்ணிங்க, அதுக்கான பதில் நோட் பண்ணிங்க. நான் வீணர் அவர்கிட்டையும் கேட்டு வந்துடுறேன். திரு வீணர் சொல்லுங்கள், கடந்த சுற்றிலே உங்களுக்கான வாய்ப்பு வரும். அதாவது தேவகவுடா இப்போ அண்மையில் சொன்ன செய்தி ஐயாவும் ஐயாச்சம் ஐயா திருச்செல்வன் சொன்னாங்க. இதே தேவகவுடா ஹூக்ளி ஆற்று பிரச்சனையில் வங்கதேசத்துக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்கும்போது சோதிபாசு போய் அங்கே பேசிட்டு வந்தார் பிரதமர்கிட்ட, வங்கதேச பிரதமர்கிட்ட பேசிட்டு வந்து உடன்படிக்கை எல்லாம் அச்சிட்டு தேவகவுடா போய் கையெழுத்து போட்டு வந்தார். இந்த தேவகவுடா 10/6/2014 தேவகவுடாவினுடைய முயற்சியின் அடிப்படையில் இதே சித்தராமையா தலைமையில் அனைத்து கட்சிகளுக்கு போய் மோடிட்டு கொடுத்தாங்க ஒரு மனு. மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது, இந்த மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது என்பதற்காக மட்டுமே அந்த மனு கொடுக்கப்பட்டது. அந்த மனுவை சுட்டிக்காட்டி இப்பொழுது பிரதமர்கிட்ட பேசி பிரதமர் அவர் வந்து உத்தரவாதம் கொடுத்த அடிப்படையில் தான் அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் வெளியே சொல்ல விரும்பல, உண்ணாவிரத்தை முடிச்சுக்கிறேன்ட்டாரு. எனவே ஒரு முன்னாள் பிரதமர், அந்த முன்னாள் பிரதமருங்கிற தகுதியை திமுக கொடுத்தது தான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முன்னாள் பிரதமர் சதானந்தா கவுடா, வெங்கையா நாயுடு, ஆனந்தகுமார் போன்ற அதிகாரம் வாய்ந்த அமைச்சர்கள் எல்லோரும் சேர்ந்து மோடிக்கு நெருக்கடி கொடுத்து மோடி இந்தியா முழுவதும் பிரதமர் என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அவர் என்ன சொல்ல, தமிழ்நாட்டை நீங்களா, நான் கர்நாடகத்துக்கு தான் பிரதமர் என்கின்றது போல ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த சிக்கலை திசை திருப்பி இருக்கிறார். மேலாண்மை வாரியம் 56 அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பக்ராபியாஸ்ங்கிற ஆற்று பிரச்சனை நேரு காலத்திலே அந்த மேலாண்மை வாரியம் நீரை பகிர்வது மட்டுமல்ல, மின்சார உற்பத்திக்கும் எல்லாவற்றையும் மேலாண்மை செய்து இன்றைய வரைக்கும் சிக்கல் இல்லாமல் போயிருக்கு. அதை முன்னுதாரணமாய் காட்டி தான் மேலாண்மை வாரியம் அமைக்கணும் என்று நடுவர் மன்றம் சொன்னது, உச்சநீதிமன்றம் சொன்னது. எனவே இந்த நடுவண் அரசு, பாரதிய ஜனதா அரசு திட்டமிட்டு தமிழகத்தை, தமிழினத்தை வஞ்சிக்கிற போக்கை காட்டுகிறது. இந்த போக்குக்கு எதிர்காலத்தில் தமிழக மக்களும் உழவர் பெருங்குடி மக்களும் பாரதிய ஜனதாவுக்கு தக்க பாடம் புகட்டுவார் என்பதை நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு ஐயாகண்ணு, இதுல அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான, ஏன்னா சட்ட ரீதியிலான போராட்டத்தை நடத்தியாச்சு, அறவழி போராட்டங்கள் நடத்தியாச்சு, ஆனால் இன்னமும் கண்ணீர் மட்டுமே மிச்சம் இருக்கிறது, தண்ணீர் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில விவசாயிகள் நீங்கள் அடுத்த கட்டமாக எதை நோக்கித்தான் நகர திட்டமிட்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கின்றன? ஐயா வழக்கறிஞர் ராமசுப்ரமணியா வந்து ரொம்ப தெய்வ பக்தி, தேசபக்தி உள்ளவர். அவர் ஒரு வழக்கறிஞர் சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜூரி சிக்ஷை இல்லைங்கிறாருங்கய்யா. என்ன கொடுமை இது! அரசியலமைப்பு சட்டத்துக்கோ நியாயத்துக்கோ நேர்மைக்கோ எது நடந்தாலும் தட்டி கேட்கின்ற உரிமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குங்க.
பாராளுமன்றம் அந்த தப்பு பண்ணாலும் நீங்கள் ஏற்ற சட்டம் தப்பு அப்படின்னு கேட்குற உரிமை இருக்குது. அதில் ஜூரிஸ்டிக்ஷனா இல்லை பிரதம மந்திரி எக்ஸிக்யூட்டிவ் அவங்க நிர்வாகத்துறையில் பண்ணாலும் தட்டி கேட்க உரிமை இருக்குது. ஒரு கற்றறிந்த வழக்கறிஞர் கட்சிக்காக அப்படி சொல்லாமல் 1,90,000 ஏக்கர் சாகுபடி பண்ண கர்நாடகா இன்னைக்கு 45 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ணுது. இந்த 29 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ண தமிழ்நாடு இன்னைக்கு 1 ஏக்கர் கூட இல்லை. கட்சிக்காக எங்களை கொலை பண்ணியிருக்காங்க. முதல்ல மோடி எங்களை கட்சி கழுத்தை அறுத்துட்டாரு. விவசாயம்லாம் ஈர துணி போட்டு அறுத்து ரத்த கீழே சிந்தாம பண்ணிட்டாரு. விவசாயி டெல்டா விவசாயி அப்படியே குதிச்சுக்கிட்டு இருக்கான். எப்போ சாவலாம், எப்போ தற்கொலை பண்ணிக்கலாம், எங்கே போய் தற்கொலை பண்ணிக்கலாம். இன்றைக்கு கூட ஒரு விவசாயி வாங்கிய கடனை அடைக்காம தண்ணி இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கான். இந்த காலகட்டத்தில் கற்றறிந்த வழக்கறிஞரே நீங்க சொல்லாமா? உச்ச நீதிமன்றத்து ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னு சொல்லாமையா? எப்படியா ஜூரிஸ்டிக்ஷன் போவோம்? தவறு நினைக்கிறதை தட்டி கேட்பதாயா சுப்ரீம் கோர்ட்டு? நாங்க செத்துக்கிட்டே இருக்கையா, செத்து பெறலாமா? ஊருக்கெல்லாம் உணவு படைக்கிற விவசாயி, பாடுபடுகின்ற விவசாயி, மாடு கூட பகலதாயா வேலை செய்து விடிய விடிய வேலை செய்யற விவசாயி இன்றைக்கு என்ன பண்றேன்னு தெரியாம கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஓட்டு வாங்கணும், ஆட்சிக்கு வரணும், கர்நாடகத்தில் ஆட்சியை பிடிக்கணும் என்பதற்காக தமிழகத்தை பலியிட ஆக்காதீங்கய்யா. தேசபக்தி உள்ள நீங்க செய்யலாமா? சப்போர்ட் பண்ணலாமா? கட்சிக்காக பேசாதீங்க. கட்சிக்கு பேசல நியாயமே இல்ல. பொதுமக்களுடைய நன்மைக்காக பேசுங்க. கட்சியை மறந்துருங்க. உங்களை இந்த நாட்டினுடைய இந்த நாடு வெளிநாட்டில் உணவுக்காக பிச்சை எடுக்காமல் செய்தவர்கள் விவசாயி. அது தமிழக விவசாயி. தமிழ்நாட்டில் உணவு களஞ்சியம் இன்றைக்கு சட்டியில சோறுலாம் பெற்று சார் எங்களை பழி தீர்க்கிறாங்க சார். சொல்லுங்க சார், ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னு சொல்லாமா சார்? என்ன சார் நான் வரேன். அவரும் ஒரு வழக்கறிஞர், ஒரு விவசாயி என்பதை தாண்டி அவர் ஒரு வழக்கறிஞர். இல்ல அதே போல அவருக்கு நண்பர் மனசு வேதனைப்பட்டு பேசியது எனக்கு புரிகின்றது. நானும் அந்த தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். எனக்கும் அங்கே இந்த பூங்குளம் என்கின்ற கிராமத்தில் நிலங்கள்லாம் இருக்கின்றன. அங்கே எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால் அவருடைய கொதிப்பு, வருத்தம், வேதனை எல்லாம் எனக்கு புரிகின்றது. ஏன்னா எனக்கு அது பாதிப்பு இருக்கின்றது என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதே நேரத்தில் இந்த சில விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லப்படவில்லை. ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லாமா நான் சொல்லித்தானே ஆகணும். சட்டத்தில் அப்படி இருக்கின்றது. அடுத்ததாக இந்த ட்ரைபூனலுடைய ஆர்டர் படி இந்த போர்டு வரணும்னு சொன்னால் இதையும் சொல்லப்படுகின்றது. என்ன சொல்கிறாங்கன்னா பேரா 11 சொல்கிறதுனா இந்த ட்ரைபூனலுக்கு இந்த மாதிரி சொல்வதற்கு இந்த மாதிரி போர்டு அமைக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நாங்கள் பார்ட்டி கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் நாட் அ பார்ட்டி டு தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ட்ரைபூனல் அப்படின்னு இருக்கும்பொழுது எங்களை கேட்காம அது செய்ய முடியாது. என்னோட வார்த்தைகளே கிடையாது. மிகச்சிறிய இங்க இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஆளுமைகள் நீங்கள்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களை போல ஒரு சாதாரண மனிதனாகத்தான் அங்கே நிற்கிறேன். எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பக்கம் அதற்கு இது அதிகாரம் இல்லைங்கிறீங்க, இன்னொரு பக்கம் அதுக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்குதுங்கிறீங்க. எதுக்கு? இல்ல நீங்க ட்ரிபியூனல் பத்தி ஒரு வாதம் வைக்கிறீங்க. இன்டர்பிரேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் ரொம்ப மிக எளிமையான இன்டர்பிரேஷன் பண்றதுக்கு மிக எளிமையான சட்டம் போடுவதற்கு மிக எளிமையான விஷயம். பார்லிமென்ட்க்கு மட்டுமே உண்டு. அந்த சட்டத்தை வழியா தான் நடக்க முடியும். நீங்க காவிரி மேலாண்மை வரத தூர வச்சிருங்க, அப்படியே வச்சிருங்க. அதுல இருக்கக்கூடிய ஆனா நம்ம வேண்டாம் நான் சொல்லவே இல்லை. நான் வருத்தப்படுவது எனக்கு ரொம்ப புரிகிறது. எனக்கு அந்த வருத்தம் உண்டு. நீங்க அதே நேரத்தில் நான் வர நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது நான் முடிச்சிடுறேன். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பின்படி கிடைக்க வேண்டிய தண்ணீரை மட்டுமாவது கொடுத்திருக்க வேண்டும். கர்நாடகம் கொடுக்கல. அதுக்கே திருப்பி நீதிமன்றத்துக்கு போண்டிருக்கு. ஓகே, அதுவும் அவங்க தான் போறாங்க நீதிமன்றத்துக்கு, ஏன்னா சட்ட சிக்கலை கொடுக்கலான்னு. ஆனால் நாம் சட்ட போராட்டத்தின் மூலமாக நமக்கு நீதியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு அவர்கள் தண்ணீரை தர மறுக்கிறார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒரு மாநில அரசு மதிக்க மறுக்கிறது. அந்த மாநில அரசிற்கு ஆதரவாக மத்திய அமைச்சர்களும் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். இதே அரங்கில் விஎன்எஸ் அல்லது அஇஅதிமுகவின் சார்பாக ஆதங்கத்தோடு பேசக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய வாதம், நாங்கள் மட்டும் ஏன் மதிக்க வேண்டும்? ஏன் எங்கள் காளைகளை அவிழ்த்து விடக்கூடாது? தைப் திருநாளுக்கு நாங்கள் ஏன் சல்லிக்கட்டை நடத்தக்கூடாது? நாங்கள் ஏன் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கணுங்கிற கேள்வியை மிகுந்த ஆதங்கத்தோடு அவர்கள் வைக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு அல்லது மத்திய அரசு கர்நாடகத்திலும் அது போன்ற செயல்பாட்டை செய்யணும். குறைந்தபட்சம் மத்திய அமைச்சர்களையாவது அது போன்ற கருத்துக்களை, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்காமல் இருப்பதற்கு
பிரைம் மினிஸ்டர் அறிவுறுத்தலாமா இல்லையா? அல்லது அவ்வாறு தெரிவிக்கின்ற பொழுது நான் ஒரே அவர்களை விஷயத்தை- பதவி நீக்கம் ஏன் செய்யவில்லைங்கிற இல்ல, கேள்விதான் நான் ஒரே வைக்கப்படுகிறது. ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி விரும்புகிறேன். இங்கேயே நீங்க ராஜலட்சுமியோட பேசினேன்னு சொல்றீங்க. அவங்க ஒன்றும் சதானந்த கவுடாவுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணி பேசியிருக்க மாட்டாங்க என்று நான் நம்புகிறேன். அந்த ப்ரோக்ராம் நான் பார்க்கல. மற்ற பிஜேபி சார்ந்தவர்கள் நிச்சயமாக பேசியிருக்க மாட்டார்கள். நாங்களும் அதுவும் குறிப்பாக Prime டாக்டர் Minister, தமிழிசை ரொம்ப Prime கடுமையாக Minister. இந்த Sir, விஷயத்தை yeah, பத்தி who பேசியிருக்காரு. is the powerful person? தமிழிசை or Prime Minister? இல்ல சார், இங்க இல்ல நாங்க நான் கேக்குறது இல்ல, ராமசுப்ரமணியன், சதானந்த கவுடா எங்களுக்கு அதே நேரத்துல நாங்க நீதியை நோக்கி கை நீட்டி எங்களுக்கு ஏதாவது தண்ணி தாங்கன்னு கேட்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியது மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணனா, மரியாதைக்குரிய இளகணேசனா, அல்லது ராமசுப்ரமணியனா, அல்லது பிரதமர் மோடியா? பிரைம் மினிஸ்டர் சதானந்த கவுடாவையும் இன்ன பிற அனந்தகுமார் போன்றவர்களையும் ஏன் கண்டிக்க மறுக்கிறார்? உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நீங்க பேசுறீங்கன்னு ஏன் சொல்ல இன்னைக்கு நீங்க மறுக்கிறார்? அதிமுக எம்பிக்கு எல்லாம் போன போது பார்க்கலன்னு சொல்லலாம். Yes. அதே மாதிரி தேவகவுடாவையும் அவர் பார்க்கவில்லை. யாரையுமே பார்க்கறது என்ன சட்டப்படி என்ன இருக்கின்றது, இட் இஸ் a matter in the court. ஆகவே அதனால அவர் பார்க்கவே இல்லை என்பதுதான் உண்மை. அதனால இந்த விஷயத்துக்கு எல்லாம் நீங்க எதுக்கு எடுத்தாலும் மோடியை எல்லாம் பேச வேண்டும் பேச வேண்டும். ஏன் வீட்டுல தண்ணி வரலன்னா நான் பிரைம் மினிஸ்டர் கேட்க மாட்டேன். பட் காவிரியில் தண்ணி வரலன்னா பிரைம் மினிஸ்டர் தான் கேட்போம். அதெல்லாம் கரெக்ட். இல்லை, இந்த நாட்டில் எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர்கள், முதலமைச்சர், பிரதமர் எல்லாருமே அரசியலமைப்பு சட்டப்படித்தான் அவர்கள் தங்களுடைய உறுதிமொழி எடுத்துக்கிட்டு பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் நான் கேட்பது என்னவென்று சொன்னால், உச்சநீதிமன்றம் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்று அடம்பிடிக்கிறார்கள். இது இன்னைக்கு நேற்று இல்லை, இப்போ கூட இந்த மேற்பார்வை குழு அமைக்கிறார்களே, இதை கர்நாடகா அதனுடைய தீர்ப்பை மதிக்காது. ஏற்கனவே ஒரு உதாரணம் இருக்குது. 1973-74 மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் எடுத்த முடிவு காவிரி நீர் பள்ளத்தாக்கு அதிகார அமைப்புன்னு ஒன்று ஏற்படுத்தும்னு சொன்னாங்க. அமைக்கவே இல்லை. இது சீக்கிரமா முடிச்சிடறேன். அதுக்கு அடுத்து 76 காவேரி தொழில் வல்லுநர் குழுன்னு அமைச்சாங்க. அதில் இவ்வளவு தண்ணீர் அதுவும் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தண்ணீர் 100 டிஎம்சி குறைச்சே கொடுத்தாங்க. அவங்களுக்கு 72 டிஎம்சி தண்ணி கூட்டியே கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பையும் முதல்ல ஒத்துக்கிட்டு இதையும் அதனால நான் என்ன சொல்றேன், நன்றி. மேலாண்மை வாரியம் அமைப்பது ஒன்றுதான் சரியான தேர்வு. பாரத பிரதமர் இல்லை என்று சொன்னால் இறையாண்மை, இந்திய ஒருமைப்பாடு மிகப்பெரிய கேள்விக்குறியாக நன்றி. மூன்று பேரும் அரங்கில் இணைந்தீர்கள், மிக்க நன்றி. திரு ஆனந்த் கண்ணன் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் டெல்லியிலிருந்து உங்களுடைய சட்ட ரீதியான கருத்துக்களை பதிவு செய்தீர்கள், மிக்க நன்றி. ஐயா கண்ணு போராட்ட களத்தில் இருந்தாலும் கூட திருச்சியிலிருந்து நீங்களும் எங்களோடு இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள், மிக்க நன்றி. நாம் இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். ஏதோ ஒரு அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மத்திய அமைச்சர்களும் பதவியேற்கிறார்கள் என்ற வாதத்தை திறன் வைத்தார். தொடர்ச்சியாக அதே வாதத்தை நானும் இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறேன். மத்திய அமைச்சர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு கட்டுப்பட வேண்டும். பிரைம் மினிஸ்டர் அவர்களை நிச்சயமாக வழிநடத்த வேண்டும். இந்தியா ஒவ்வொரு தமிழனும் ஒருவேளை தேசிய கட்சிகளுக்கு இங்கே பெரிய அளவில் வாக்களிக்காவிட்டாலும் கூட இந்தியர்கள் என்ற உணர்வோடு தான் இங்கே இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்தியாவிடமிருந்து, இந்தியாவின் இன்னொரு மாநிலத்தில் இருந்து அவர்கள் நீதியை எதிர்பார்க்கின்ற பொழுது, தங்களுக்கான நீதியை எதிர்பார்க்கின்ற பொழுது அந்த நீதியை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு மத்தியில் ஆளும் கட்சிக்கு இருக்கிறது. அது காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, அல்லது இப்பொழுது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, அதை அவர்கள் செய்ய தவறுகின்ற பொழுதுதான் இந்த ஆதங்கமும் கோபமும் வெளிப்படுகிறது. இந்த ஆதங்கத்தையும் கோபத்தையும் உணர்வார்கள், நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி. மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நடைபெற்றுக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனையோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.